ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மீண்டுமாக ஒரு புதன்கிழமை மாலை வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் இருதயத்தை இறைவனிடம் கொடுத்து விடு என்ற தலைப்பிலே நாம் சத்தியத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தை நான் ஒரு நாள் படித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அநேக காரியங்களை சாலமோன் ஞானி அந்த அதிகாரத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயல்பாக நடக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாக அவர் சொல்லி 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 கடைசியாக முத்தாய்ப்பாக அவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இதுக்குள்ள அவ்வளவு சத்தியத்தையும் இந்த 2 வரிகள் அவர் அடக்கிட்டார். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா. அவர் சொல்லிக் கொண்டு வந்த அநேக காரியங்களிலே நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் அவர் சுட்டி காட்டிவிட்டு அவர் சொல்லுகிறார், கர்த்தரிடத்திலே உன்னுடைய இருதயத்தை கொடுத்திரு. கர்த்தர் கேட்பது போல அழகாக அவர் எழுதுகிறார், உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீ உன் வழியிலேயே போய் எல்லா காரியங்களிலும் நீ ஒரு சமாதானத்தை இழந்து, நீ பரிசுத்தத்தை இழந்து, நீ உன் வாழ்விலே இருளுக்குள் சென்று கொண்டிருக்கிறாயே, நீ என் வழிகளை நோக்கு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே ஒரு பயங்கரமான இருள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சமாதானம் என்பது எந்த தேசத்திலும் கிடையாது, எந்த திருச்சபையிலும் கிடையாது, எந்த குடும்பத்திலும் கிடையாது. சமாதானத்துக்கான காரணத்தை, சமாதானத்துக்கான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் பலவிதமான முயற்சிகளை எடுக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்க்கிற சமாதானத்தை அடைவது என்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. குடும்பத்துக்குள்ள ஐயா சமாதானமா இருந்தா அம்மா சமாதானமா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் சமாதானமாக இருந்தால் பெற்றோர் சமாதானமாக இருப்பதில்லை. ஏதாவது ஒரு காரியம் அவருடைய இருதயத்துல இருந்து அவர்களை வாட்டி கொண்டிருக்கிறது. சபையில போய் சர்ச்சில் போய் கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு வரலான்னு போனா அங்க ஒரு வழியில ஒருத்தர் மறைச்சுக்கிட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி அவருடைய சமாதானத்தை முற்றிலுமாக கெடுத்து விடுகிறார்கள். அவங்க சர்ச்சுக்கு போகணும்னு போன காரியம் கூட கடைசியில வரும் பொழுது கூட 2 பிரச்சனையை சுமந்து கொண்டு வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட உறவுகளிலே எப்படிப்பட்ட மனிதர்களின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை, இந்த பிரச்சனைகளுக்குள் எப்படி விழுந்து விடுகிறோம், எப்படி நாம் தேவனிடத்திலே நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை மிக அழகாக மிக நேர்த்தியாக சாலமோன் ஞானி கற்றுக் கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 15:11. பாதாளமும் அழிவும் கர்த்தரின் பார்வைக்கு பிரத்யட்சமாயிருக்க மனுபுத்திரருடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவோ. கர்த்தர் பாதாளத்தையும் அழிவையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பார்வையில அதனாலதான் ஆத்துமாக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு உகந்த ஆத்துமாக்களா மாத்திரணும், ஆத்துமாக்களை அந்த பாதாளத்துக்கு போக விடாம மீட்கணுங்கிறதுல கர்த்தர் மிகுந்த தாகத்தோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாதாளத்தை நோக்கி இந்த ஆத்துமாக்கள் போவது அவருக்கு மிகுந்த மனவேதனை கொடுக்கிறதாக இருக்கிறது. அவருடைய பார்வை எல்லாம் பாதாளத்தையும் அங்கே நடைபெறுகிற அந்த அழிவையும் நோக்கியே இருக்கிறது. அப்படி அவர் அதையே பார்த்து கொண்டிருப்பாரே, ஆனால் மனுபுத்திரருடைய இருதயம் பிரத்யட்சமாய் இருக்கும் அல்லவா. அவர் மனுஷனுடைய இருதயத்தை எப்படி அவர் பார்ப்பாரு? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டார். அவர் மனுஷனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருப்பதை மிக தெளிவாக இந்த ஆரம்ப அத்தியாயத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் பொல்லாதது. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காரியம் பாருங்க. நம்ம இருதயத்துக்குள்ள இருந்து அவ்வளவு நல்ல காரியம் அவ்வளவு ஈஸியெல்லாம் வர்றது இல்லைங்க. நம் நினைப்பது எல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து உருவாகிற சிந்தனைகள் எப்பொழுதுமே அது கடினமானதாக, அல்லது யாரையாவது கெடுத்து நமக்கு ஒரு நல்லது வந்துடணும், அல்லது நல்லவன் மாதிரி நடிச்சு இந்த உலகத்துக்குள்ள நம்ம ஒரு நல்லவனாவே காட்டிட்டு போயிடணும்,
நீங்க சில மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவர்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான அருவறுப்புகளை வைத்துக் கொண்டு வெளியே நல்லவர்கள் வேஷம் போட்டு நல்லவர்களாகவே வாழ்ந்து கடைசியில் அவர் சாகும் போது செத்த பிறகு அவருக்கு நடக்கிற அந்த நிகழ்ச்சிகள்ல மிகப்பெரிய பரிசுத்தவான் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தருக்கு தெரியும், ஐயோ இந்த மனுஷன் ஊர்ல எல்லாரையும் ஏமாத்திட்டானே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நேற்றைய தினத்தில் ஒரு மிஷினரியோடு பேசிக் கொடுக்கும் பொழுது சொன்னார், கையில பைபிளை வச்சுக்கிட்டு வீடுகள்ல போய் பிசாசு துரத்துகிறேன் என்ற பெயரில், எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, மந்திரவாதிகளின் உதவிகளோடு அவர்கள் அந்த காரியத்தை செய்து கொண்டு வெளியே அவர்கள் தங்களை கர்த்தரின் ஊழியக்காரராக காட்டிக் கொள்ளுகிறார். பாக்குறவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த ஐயா வந்தா பிசாசு போயிடும், வீட்டுல சுபிட்சம் வந்துடும், விடுதலை வந்துடும், கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நினைக்கிறாங்க. ஆனால் முழுவதுமாக ஒரு வேஷம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீ மனுஷனை ஏமாத்திடலாம், நீ யார வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா உன் இருதயத்துல அந்த கெட்ட எண்ணம் உருவாகிறத அவர் பார்க்கிறாருங்க. உருவான பிறகு பார்க்கறது இல்ல, உருவாகும் போதே பார்க்கிறார். நீங்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். இங்க நல்லா கவனிங்க, கர்த்தராகிய நானே, 10ஆம் வசனம், ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு ஒரு வழியை வச்சு ஒரு காரியத்தை நடப்பித்து அதை கிரியையிலே வெளிப்படுத்துகிறார்களே, அவங்க இருதயத்தை கர்த்தர் ஆராய்ஞ்சுகிட்டு இருக்கிறாராம். அவர் சொல்லுகிறார், அவர் உள்ளிந்திரியங்களை, அந்த இருதயத்துக்குள்ள ஆழத்துல அந்த சிந்தனை உருவாகுகிறதை அவர் அறிகிறவராய் இருக்கிறார். எத்தனை திட்டம் போடுறோம், யாருக்குமே தெரியாது. இந்த காரியத்தை நான் கமுக்கமா செஞ்சு முடிச்சிட்டேன், நீ உன்னைதான் ஏமாத்திக்கிற. என் அருமை மகனே, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ வாய் திறந்து அறிக்கை செய்து விடு, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ உன் உள்ளத்திலிருந்து அப்படியே உன்னுடைய காரியங்களை என்னிடத்தில் கொட்டி விடு. அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான்? அவனால சொல்ல முடியாத அளவுக்கு பாவங்கள் அவன் உள்ளத்துக்குள்ள அவ்வளவு பொங்கி வருது. அதை அவன் வெளியிடும் பொழுது சொன்ன வார்த்தை, பாவியாக என் மேல் கிருபையாய். இதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு என்கிட்ட பாவம். கர்த்தர் அவனை நீதிமானாக அனுப்புகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இருதயத்தின் ஆழத்தை அறிகிறவர். நீங்கள் எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. யூதாவுடைய பாவம் அவர்களுடைய இருதயத்தின் பலகைகளிலே பதிந்திருக்கிறது. அப்போ நீ பாவம் செய்யும் போது அந்த பாவம் இருதயத்தில் அப்படியே ரெக்கார்ட் ஆகுது, பிரிண்ட் ஆகுது. ஆகையினால்தான் இந்த இருதயத்தை கர்த்தர் பொறுப்பெடுக்காம நீ பரிசுத்தமாக முடியாது. என்னுடைய இருதயத்தை நான் முழுவதுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காமல், இதனால்தான் அந்த உலகத்து மனிதர்கள் ஹார்ட் படத்தை லவ் என்ற அர்த்தத்துக்காக போடுகிறார்கள். என் இருதயத்தை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன், அல்லது என் இருதயத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், அல்லது என் இருதயத்தை ஒரு நடிகனுக்கு கொடுத்துட்டேன், ஒரு அரசியல் தலைவருக்கு கொடுத்துட்டேன். அருவருப்பான காரியங்கள். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒருவர் தான் இருதயத்தை மாற்ற முடியும். கர்த்தர் ஒரு மனிதனுடைய இருதயத்தை பொறுப்பெடுக்காமல் ஒரு மனிதன் பரிசுத்தவானாக மாறவே முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்க இங்க பாருங்க, சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டிட்டார். அவர் தன்னுடைய முதல் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அவர் அந்த பலிபீடத்திற்கு நேராக நின்று தன்னுடைய இரு கரங்களையும் உயர்த்தி அவர் அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம்
38 முதல் 40 வசனங்களை வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வசனங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதை செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அங்க ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு 38ஆம் வசனத்துல, அவன் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து உம்மிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது. அந்த இருதயம் வதைக்குது, அங்க ஒரு பெரிய கஷ்டம், அந்த இருதயம் அவனோட போராடுது, அவ்வளவு பாவங்கள். அப்போ அவன் தன்னுடைய கரங்களை உயர்த்தி இந்த தேவாலயத்துக்கு நேராக ஜெபிக்கும் பொழுது, வேண்டுதல் செய்யும் பொழுது, பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்தில் இருந்து நீர் அதை கேட்ட, நீர் அங்கதான் இருக்கிறீர், அங்கிருந்து நீர் பார்க்கிறீர், நீர் என்ன செய்கிறீர், உமக்கு பயப்படும்படிக்கு, அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவராதலால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா 600 கோடியோ 700 கோடியோ அத்தனை பேருடைய இருதயத்தையும் அறிந்த கர்த்தர் அவனவனுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ அந்த வாதையை உணர்ந்து கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து இன்றைக்கு விடுதலை வாங்கணும். அதற்கு முதல் வழி உன் பாவத்துக்கு மாத்திரம் விடுதலை அல்ல, அந்த பாவத்தின் பிறப்பிடமாகிய அந்த இருதயம் கர்த்தருக்கு உகந்ததாக மாறணும். நீங்க பாருங்க, மத்தேயு 15ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்களை பாருங்கள். மத்தேயு 15, 18, 19. வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆக பாவத்தினுடைய பிறப்பிடமே ஹார்ட் தான். அது வாயிலிருந்து கெட்ட வார்த்தையாகவோ அல்லது அது புகையாகவோ அல்லது மதுபானத்தினாலே வந்த விளைவாகவோ ஒரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுமே ஆனால் அதனுடைய ஆரிஜின் அது இருதயத்துக்குள் இருந்து வெளிவருகிறது. எப்படி எனில் 19ஆம் வசனம், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும். என கருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இதுதான் பாவத்தினுடைய முதல் படி. அந்த இருதயத்திலிருந்து ஒரு பொல்லாத சிந்தனை உருவாகுது இல்ல, அதுதான் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். முதலாவதாக பொல்லாத சிந்தனை வருது, அதற்கு பிறகு இத்தனை பாவம் வருது. ஏயா, ஒரு தப்பு பண்ணும்னால இருதயத்துல எவ்வளவு திட்டம் போடுறீங்க, நான் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொய் சொல்லி ஓட்டு கேட்கிறோம், யார் யாருக்கெல்லாம் பணம் கொடுத்தா ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கிறோமே, எந்த விதத்திலையும் நான் ஒரு நன்மையான காரியத்தை செய்வேன், நீங்கள் போட்டால் போடுங்கள் போடாவிட்டால் போங்கன்னு சொல்லி தைரியமா சொல்ல உன்னால முடியலையே. ஒரு சின்ன எலெக்ஷனுக்கு உன் இருதயத்துக்குள்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, சாத்தானுடைய ஒரு பெரிய அலுவலகம் செயல்படுது. ஒரு பிசாசு சொல்லுது அவனுக்கு பணம் கொடு, ஒரு பிசாசு சொல்லுது நீ பொய் சொல்லு, ஒரு பிசாசு சொல்லுது நீ உன்னை யோக்கியனா காட்டு. இது எல்லாமே இந்த குட்டி இருதயத்துக்குள்ள நடக்குத. எப்படி இந்த இருதயம் பரிசுத்தமாக முடியும்? தேவனுடைய ஆளுகை அந்த இருதயத்திலே வராத பட்சத்துல இருதயம் பரிசுத்தமாகவே முடியாது. ஆகையினால்தான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நம்முடைய இருதயம் தான் ஆலயம். இந்த ஆலயம், இது ஆலயம் என்று உணர்வு என்னைக்கு வருதோ, நீ ஒரு கல் கட்டடத்தை வச்சுக்கிட்டு அது ஆலயம் ஆலயம் என்று சொல்லி உன்னை நீ ஏமாற்றி கொண்டிருக்காத. ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் குலதெய்வ கோயிலுக்கு போவது போல நீனும் ஒரு கோயிலுக்கு போய் கொண்டிருக்கிறாய். உனக்குள் ஒரு ஆலயம் இருக்கிறதே, அந்த ஆலயத்துக்குள் தேவாதி தேவன் வாசம் பண்ணாமல் நீ எங்க போனாலும் பிசாசு வேதம் ஓதுறதுதான்.
உனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கு அந்த இருதயம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து அதனுடைய முழு ஆளுகையையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதுல அநேக காரியங்களை சாலமோன் ஞானி சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒரு சில காரியங்களை வெகு விரைவாக நாம் பார்த்து நிறைவு செய்வோம். முதலாவதாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். நீ ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் உனக்கு முன்பாக இருக்கிறதை நன்றாய் கவனித்து பார். நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே கத்தியை வை. அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே, அவைகள் கள்ள போஜனமாமே. இன்னைக்கு நார்மலா ஒரு பெரியாருக்கு கூட போய் விருந்து சாப்பிடுறதுல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. இங்க சாலமோன் ஞானி சொல்கிறார், நீ ஒரு பிரபுவோட ஒரு அதிபதியோட போஜனம் பண்ண உட்கார்ந்தால் நீ அந்த போஜனத்து மேல ஆசை வைக்காத, நீ அங்க போகாதங்கிறத அவர் சொல்றாரு. அதுக்கு தான் அவர் என்ன சொல்றாரு, உன் தொண்டையில கத்திய வை. நீ போஜன பிரியனியா, உனக்கு அந்த சாப்பாட்டு மேல ஆசையில நீ போறா. ஆனா அவன் கொடுக்கிற விருந்து கள்ள விருந்து. அவன்கிட்ட ஒழுக்கம் கிடையாது, அவனுடைய சம்பாத்தியம் திருட்டு சம்பாத்தியம். உனக்கு அங்க கிடைக்க போகிற ஐக்கியம், நீ திருடனோடும் ஐக்கியமாயிருக்கிறாய் என்கிற அர்த்தத்துல வருது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட உலகத்து மக்கள் ஏன் இன்னைக்கு உலகத்துல ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிற பணக்காரர்கள் வீடுகளிலே போய் ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கூட்டமாக இருக்கிறார். நம்முடைய ஊழியர்களுக்கு வருகிற பெரும்பாலான காணிக்கைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகிட்ட இருந்தா வருது. அதை நம்ம ஃபில்டர் போட்டு பார்க்க முடியாது. ஆனா அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட அப்படிப்பட்ட வீடுகளிலே போய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறோமே, அது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஏன் என்று சொன்னால் அந்த இருதயம் கரைபட்ட இருதயம். நான் விருந்து கொடுக்கிறவனுடைய இருதயத்தை சொல்லவில்லை, விருந்து பெற்றுக் கொள்கிறவனுடைய இருதயத்தை சொல்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீ பரிசுத்த இருதயம் உள்ளவனாக இருக்க வேண்டுமே ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு அசைவும் தேவனுடைய பார்வையில இருக்கிறது என்பதை உணர்ந்து பயபக்தியோடு, நான் இந்த இடத்துக்கு விருந்துக்கு போறேன் ஆண்டவரே, இங்க ஒரு ஐக்கியத்துக்கு போறேன், இங்க எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது, நான் அந்த இடத்துல போய் உட்காரலாமா? அதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையிலும் பாவிகளுடைய வழி இல்லை, பாவிகள் உட்கார்கிற இடத்துல உட்கார்ந்துராத. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 17:5. மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நாம ஒரு மனுஷனை நம்பி போறோம். இந்த பிரபு வீட்டுல இந்த ஒரு குட்டி ராஜா வீட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐக்கியம் கிடைக்குது. அதுக்கு பிறகு நம்ம இந்த இடத்துல, ஐயா எனக்கு லஞ்சம் வாங்குகிற இந்த பெரிய நபர் எனக்கு ரொம்ப பழக்கம், அவரு லஞ்சம் வாங்கி பணம் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனா அவரோட உனக்கு இருக்கிற ஐக்கியத்தை நீ எவ்வளவு பெருசா சொல்லிக் கொடுக்கிறாய். திருச்சபைகள் அந்த காரியம் நடக்குது, கமிட்டியா உட்கார்ந்து பேசுறாங்க. சில அயோக்கியர்களுடைய பெயரை சொல்லி இவர்களுக்கு எனக்கு பழக்கம் இருக்குது, நான் காரியத்தை முடிச்சு தரேன், நாம ஜெபிப்போம், கர்த்தர் இதிலே நமக்கு ஒரு விடுதலை கொடுப்பார், நமக்கு இந்த காரியத்தை நடத்தி கொடுப்பார் என்று சொல்வதை காட்டிலும் அயோக்கியருடைய ஐக்கியத்தினாலே இந்த காரியத்தை நாம் நடத்தி கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஆலோசனை தானே இன்றைக்கு திருச்சபை கூட்டங்களிலே பேசப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அதைத்தான் நான் முதல்ல வாசித்தேன். கர்த்தர் நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வை பாதாளத்தின் மீதும் அழிவின் மீதும் எப்படி பிரத்யட்சமாக இருக்கிறதோ அதே போல மனுஷனுடைய இருதயத்தின் மீது பிரத்யட்சமாக இருக்கிறது. நீ ஏதோ சாதாரணமா நான் பேசிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கிறார். பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். எனக்கு அருமையான அன்பு மகனே, இருதயம் எப்பவுமே ரொம்ப பிளேனா இருக்கணும். தப்புனா ஓப்பனா சொல்லிருங்க, ரைட்னா ஓப்பனா சொல்லிருங்க. நீங்க சரி விவரம் தெரியாம பேசினா மற்றவர்கள் அதை சொல்லும் பொழுது உங்களை திருத்திக் கொள்ளுங்கள்.
எனக்கு அருமையானது என்னுடைய அன்பு பிள்ளைகளே, இரண்டாவது ஒரு காரியத்தை அந்த இருதயம் எப்படி செய்து விடுகிறது பாருங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். நீதிமொழிகள் 23 4ஆம் 5ஆம் வசனங்கள். ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே, இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த மாதிரி ஐக்கியத்துல போய் உட்கார்றதுனால உனக்குள்ள ஒரு என்ன வருது அப்படின்னா, அவரு லஞ்சம் வாங்கி சம்பாதிச்சிருக்கிறாரு, கள்ளக்கணக்கு எழுதி சம்பாதிச்சிருக்கிறாரு, ஊரை ஏமாத்தி அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு, நமக்கும் பணக்காரன் ஆகணும்னு ஒரு எண்ணம் வருது பாத்தியா? இதுதான் அந்த இருதயத்துல உருவார காரியம். நீ போனது தகாத இடம். இப்போ நீ அந்த இடத்துக்கு போனதுனால அந்த ஆவி உன் இருதயத்தை பாதிக்குது. நீனும் இந்த தப்பு பண்ணுனா இதே மாதிரி மாறலாம். இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றதினாலேதான் கிறிஸ்தவ திருச்சபைகள், தலைமை பீடங்கள் இன்னைக்கு தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறது. அநேக பாரம்பரிய திருச்சபையினுடைய தலைமை பீடங்கள் தலைவர்கள் இல்லாமல் இருக்கிறது. தேர்தல்களை எடுத்தால் தில்லுமுள்ளு நடந்து விட்டது என்று கோர்ட்டுக்கு போகிறார். வரவு செலவு கணக்கை எடுத்தால் பொய் கணக்கு எழுதி விட்டார்கள் என்று சொல்லி கோர்ட்டுக்கு போகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய பழக்கங்கள் நம்முடைய ஐக்கியங்களை வைத்துத்தான் இருக்கிறது. நான் எந்த இடத்துல ஐக்கியம் வச்சிருக்கிறேனோ அந்த பிசாசு தான் என்ன இந்த இடத்துல அதே மாதிரி ஆக்ட் பண்ண சொல்லுது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மனம் திரும்ப மாட்டாயா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். எனக்கு மற்ற மனிதனை பார்த்து, நான் ஐக்கியம் கொண்டிருக்கிற பணக்காரர்களை பார்த்து என்னுடைய இருதயத்திலே சபல புத்தி வரவில்லையா? நீங்க 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 8:3. சாமுவேலுடைய குமாரன் சாமுவேலின் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். ஆக சாமுவேலுடைய பிள்ளைகள் கூட ஒரு நல்ல பரிசுத்தமுள்ள தேவ மகனுடைய பிள்ளைகள் பொருளாசை வந்ததுனால லஞ்சம் வாங்கி நியாயத்தை புரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமுவேல் பிள்ளைகள் நிலைமை எப்படி இருக்குமே. ஆனால் அதனாலதான் இங்க சாலமோன் ஞானி சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட இடத்துக்கு நீ விருந்துக்கு போகணும்? பரிசுத்தம் உள்ள இடத்துக்கு தான் போகணும். சில தகாத இடங்கள்ல ஒருவேளை கல்யாணங்களுக்கு போகிறத நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் நண்பர்கள் குழாமாக எனக்கு இவரோட பழக்கம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் சில இடங்களுக்கு போவீர்களே, ஆனால் பிசாசானவன் உங்களை எளிதிலே வஞ்சித்து விடுவான். நீ ஒரு அரைகுறை கிறிஸ்தவனாக இருப்பாயானால் உன்னை எளிதிலே உன்னுடைய இருதயத்துக்குள்ள அந்த பண ஆசையை கொடுத்து நீனும் இதே மாதிரி ஒரு அதிபதி ஆகலாம், ஒரு பிரபுவா மாறலாம். இந்த தப்புலாம் நீ பண்ணணும்னு சொல்லி உன்னுடைய இருதயத்துக்குள்ள பிசாசு விதையை தூவி விடுவான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைய, நீங்க எரேமியா 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயம் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான். அவன் தன் பாதி வயதில் அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பார். அதாவது வேற ஒரு முட்டையில போய் இந்த கவுதாரி உட்கார்ந்துருவான். அந்த முட்டை குஞ்சு பொறிக்காது. அது அத்தனை நாள் உட்கார்ந்தது வேஸ்ட். அதே கதை தான் அந்த ஐஸ்வர்யவானுடைய நிலைமையும். அவன் எதுக்காக பணத்தை சம்பாதிச்சானோ அதனுடைய பலனை அவன் அனுபவிக்க போவதில்லை. ஆனால் அவன் அனுபவிக்கிறேன் என்று கருதுகிற மூடனாய் இருக்கிறான். நீ 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருள் ஆசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. அப்போஸ்தலன் பவுல் ஒரு பரிசுத்தமான தேவனுடைய முதல் ஊழியக்காரர். அவர் சொல்றாரு, நான் பொருளாசை இருக்கிற மாதிரி மாயம் பண்ணலையா? உங்களை எனக்கு காணிக்க போடணும்னு சொல்லி உங்களுக்குள்ள கவர்ச்சிகரமான வார்த்தைகளை நான் பேசவில்லை. உங்கள் உணர்ச்சியை தூண்டும் விதமாக இச்சகமான வார்த்தைகளை நான் பேசல. இருதயம் பரிசுத்தம், இருதயம் பரிசுத்தம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய ஐக்கியம் எங்க இருக்கிறது? உனக்குள்ள பண ஆசையை தூண்டுகிற இடங்களுக்கு நீ செல்லாதே.
மூன்றாவதாக ஒரு அருமையான காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 23 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23, 6, 7, 8. வன் கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாது, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பான பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இருதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். இன்னொரு இடம் இருக்கிறது. அது எந்த இடம் என்று சொன்னால், அவர்கள் வன்கண் உள்ளவர்கள், தீய நெஞ்சுள்ளவர்கள், கெட்ட எண்ணம் உள்ளவர்கள். அப்படிப்பட்டவர்கள் உங்களை கூப்பிடுவாங்க, வாங்க நம்ம உண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம், சில காரியங்களை பேசலாம். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆனால் அவர்களுடைய ஆசை என்ன என்று சொன்னால், நீ வாழுவதல்ல, நீ வீழ்ந்து போவது. நீ வீழ்ந்து போவது இந்த இருதயத்துக்காக தெரியலையே. நீ எல்லாம் எழுத்ததெல்லாம் பாலு நினைக்கிறாயே. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, ரொம்ப அழகாக இருக்கிறார் சாலமோன் ஞானி. இந்த அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன். ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட இடங்களில் இருந்தெல்லாம் பிரச்சனைகள் வரும் என்பதை இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர் அருமையாக கர்த்தர் கொடுத்த ஞானத்தில் அவர் தீர்மானித்து கடைசியா சொல்யூஷன் கொடுக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, உன் இருதயத்தை நீ கண்ட்ரோல் பண்ணாத, கர்த்தரிடத்துல கொடுத்துரு, கர்த்தரிடத்துல கொடுத்துரு. இங்கே பாருங்கள், வன்கண் உள்ளவர்கள் நம்மை சுற்றி அமர்ந்து இருக்கிறார்கள். வாங்க டீ குடிச்சிட்டு வருவோமா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். வாங்க உட்கார்ந்து பேசணுமா, அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். வீட்டுக்கு வரீங்களா, அதற்கு ஒரு நோக்கம் இருக்கும். அவருடைய நோக்கம் எல்லாம் நீ வாழ்வது அல்ல, நீ அழிந்து போவது, நீ கொஞ்சம் முன்னேறிடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கு உலகத்திலே சுற்றி கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கூட்டத்தை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டுமே ஆனால் உன்னுடைய இருதயத்துக்குள்ள ஆவியானவர் வாசம் பண்ணணும். அவர் தான் சொல்லுவார், பி கேர்ஃபுல். இதுதான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு யுகத்திலே வாழுகிற கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சலாக்கியம். தெய்வம் ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுகிற கிருபை. தெய்வம் ஆவியானவராக நமக்குள் வாசம் பண்ணுகிற கிருபை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை ஒரு ஆராதனை, ஒரு அந்நிய பாஷை என்று சொல்லி ஒரு அடையாளமாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படி அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர்தான் உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக உனக்குள் தங்கி உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம். நீங்கள் நீதிமொழிகள் 23:9 பாருங்கள். நான்காவது ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். நீதிமொழிகள் 23:9. மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். நீ மூடனோட வாக்குவாதம் பண்ணாத. சில நேரத்துல நம்ம கூட ஆதி காலத்துல பழகின சிலர் வேதாந்தத்துல இருந்து டவுட் கேட்பாங்க. அவர்களுக்கு அந்த விளக்கத்தை நாம கொடுத்தா அங்க ஒரு பிசாசு உட்கார்ந்துட்டு இருக்கும். அவன் அந்த பிசாசு ஆலோசனைப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவனும் கிறிஸ்தவன் தான். ஆக நாம் எந்த ஆலோசனை கொடுத்தாலும் அவன் மூடத்தனமாக அதுக்கு மறுமொழி கொடுப்பான். அது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு கொடுக்கிற மறுமொழி. அப்படிப்பட்டவர்களோடு நீ பேசாது. அவன் உன் வார்த்தைகளை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் உன் வார்த்தைகளை ஒத்துக்கொள்ள மாட்டான். மிக அழகாக சொல்லுகிறான், அவன் வார்த்தைகளை அசட்டை பண்ணுவான். நீங்கள் சங்கீதம் 92:5-6 பாருங்கள். சங்கீதம் 92:5-6. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் அதை வெளிப்படுத்துகிறார். அந்த ஆழமான தேவனுடைய சத்தியங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மூடர்கள், அதற்கு இன்னொரு வார்த்தை சொல்றாரு, மிருக குணமுள்ள மனுஷன். அதனால்தான் இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற கூட்டம் குறைந்து இச்சக பேச்சையும் காமெடி பேச்சையா இன்னைக்கு நிறைய யூடியூப்ல பேசுற பிரசங்கமார்களுடைய வார்த்தைகள் ஜனங்கள் அப்படி ஜனரஞ்சகமாக, நோ பேடன், முன்னால வந்துட்டு கூட்டம் ரட்சிக்கப்படணுமே, அது பரலோகம் போடுமே, இவனே சரியில்லை, இவன் எப்படி அந்த கூட்டத்து மேல அவனுக்கு பேடன் வரும்?
அவன் நோக்கம் ஒரு வித்தியாசமா பேசினா ஜனங்கள் ரசிப்பாங்க, கூட்டம் கூடுனா காணிக்க வசூல் அதிகமாகுமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்தை அறியாத ஒரு கூட்டம் இன்னைக்கு அதிகமாகி விட்டார்கள். நீங்க அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கிட்ட போனாலும் அவர்களும் இப்படிப்பட்ட மூடர்கள் தான். இன்னும் சங்கீதக்காரன் மிக கடுமையாக சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் மிருக குணம் உள்ளவர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருப்பீர்களே, ஆனால் யார் இடத்துல பேசணும்னு ஆண்டோட்ட கேட்டுட்டு பேசுங்க. அதனால்தான் சாலமோன் ஞானி சொல்றார், ஒரு இடத்துல சொல்றாரு, மூடனுக்கு அவனுடைய மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடு அப்படிங்கிறாரு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, மறு உத்தரவு கொடாத அப்படிங்கிறார். மிக ஞானமாக நீ முடிவு எடுத்துக்கொள். சில இடத்துல நீ கொடுத்து ஆகணும், சில இடத்துல நீ வாயை மூடி மௌனமா இருக்கணும். இன்றைக்கு உலகத்துல அநேக இடங்கள்ல நம்முடைய மௌனம் தான் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. 5வதாக ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். நீதிமொழிகள் 23 10ஆம் 11ஆம் வசனங்கள். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே, திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாதே. அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். ரொம்ப அருமையா அப்படி இருக்கிறார். அது அப்படியே படிக்க படிக்க அப்படியே அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்கு. முதல்ல ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார், திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்துக் கொள்ளாத. நீ உபே பண்ண மாட்டா. அவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் அவர்களுக்காக வழக்காடுவார். கோர்ட்டுல கேஸ் நடக்காதையா, இந்த அண்ட சராசரத்தையும் உருவாக்கிய தெய்வத்துக்கு நீ பதில் சொல்லணும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்துல மற்றவங்களுடைய பொருள் மீது ஆசை இருக்குதா? நம்ம சொல்லலாம், நான் யாரும் கொடுக்கும் ஆசைப்படுறது இல்லை, கரெக்டா அளந்து எனக்குரிய இடத்துல வீடு கட்டி இருக்கிறேன், எனக்குன்னு கொடுக்கப்பட்ட வயலை தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன், எனக்குன்னு என்ன உண்டோ அதை மட்டும்தான் நான் அனுபவிக்கிறேன், நான் யாரு பொருளுக்கும் ஆசைப்படலை. உனக்கு ஒன்று தெரியுமா? உன் கரத்திலே வந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீ சொந்தக்காரன் அல்ல, கர்த்தர் தான் சொந்தக்காரர். ஆகையினால்தான் அவர் இந்த வாலிபன்ட்ட சொன்னாரு, இவன் நம்மளை பின்பற்றி வரணும் அப்படின்னா இவன் ஒரு காரியம் தனக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருக்கிறான், அதுக்கு சொந்தம்னா அது அவனுக்கு தெரியல, அதனுடைய ஓனர் நான். ஆகையினால்தான் கர்த்தர் சொன்னாரு, நான் ஓனராய் இருப்பதினால சொல்றேன், நீ அதை வித்து தருத்திரனுக்கு கொடு. நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே தேவாதி தேவன் இந்த திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், பரதேசிகளுக்கு நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும், லேவியனுக்கு நீ என்ன செய்யணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா கற்றுக் கொடுத்தார. ஏன்? உன் கையில வந்திருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய முழு உரிமையும் என்னை சார்ந்தது. உன் வயல் விளைஞ்சுதா, அது என்னுடைய கிருபை. உனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கா, அது என்னுடைய கிருபை. நீ மாதம் மாதம் சம்பளம் வாங்குறியா, அது என்னுடைய கிருபை. அதுல நீயாக எந்த தீர்மானமும் எடுக்க முடியாது. இன்னைக்கு நமக்கு தசமபாகம்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு நம்மளை நிறுத்தி, ஒரு புள்ளியில நிறுத்தி அதை தனக்கு வசூல் பண்றதுக்கு ஒரு பிரசங்க கூட்டம் எழுப்பியிருக்கே ஒழிய, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் தசமபாகத்தை சொல்லல. அது ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு ஆரம்ப நிலை கல்வி. புதிய ஏற்பாட்டுல நீ உற்சாகமாக கொடுக்கணும். ஆகையினால்தான் ஒரு வருகையின் நாளிலே அவர் சொல்லுகிறார், இந்த செடியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு நமக்கு செய்யறதுக்கு முடியாம அந்த கையெல்லாம் கட்டுப்பட்டு போயெல்லாம் இருக்குது. நீங்க நினைச்சுக்கிடுறீங்க, அடுத்தவன் இதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள போட்டா தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு அர்த்தம் நினைக்கிறீங்க. இல்ல, உங்க பாக்கெட்ல அவனுடைய பங்கு இருக்குத, அதை எப்ப கொடுக்க போற? உன்னுடைய நீ எனக்குன்னு வச்சிருக்கிறியே, அதுல சிலருக்குடைய பங்கு இருக்குது. சில கைவிடப்பட்டவர்களை கர்த்தர் உன்னுடைய பொறுப்புல விட்டுருக்காரு, உன் கஸ்டடியில விட்டுருக்கிறார். எத்தனை முறை உன் சர்ச்சில் வந்து மிஷினரிகளுக்காக தேவன் நேரடியாக உன்கிட்ட வந்து பேசினாரு. வட இந்தியாவில் ஊழி சேர மிஷினரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. எத்தனை ஏழைகள் உணவுக்கு வழி இல்லாம கதறாங்கிற செய்தி உன் காதுல விழுந்தது. நீ கண்கூடா பார்த்திய, உன் கையில நீ கட்டுக்கட்டா பணம் வச்சுட்டு போகும்போது ஒரு 50 ரூபா கொடுத்து அவன் சாப்பிட்டு போவானே, உணவு இல்லையே. ஆனா அதே நேரத்துல நான் கோபுரம் கட்டி இருக்கிறேன், நான் தோட்டம் வாங்கி இருக்கிறேன் விளம்பரம் பண்ற ஊழியக்காரனுக்கு கட்டுக்கட்டா அனுப்புறியே,
இது ஏமாற்று இல்லையா? இது ஏமாற்று இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, பூர்வ எல்லைக்குறியை மாற்றார். திக்கற்றவர்களுக்கு அவர்களுக்குரிய பங்கு போய் சேரணும். நீங்க உபாகமம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 27:19. பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பதற்காக ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். இது எப்படி சொல்றது? மோசே ஒரு ஜெபம் ஏறெடுக்கிறாரு, ஜனங்கள்லாம் பதில் சொல்லணும். அப்ப அவர் என்ன சொல்றாரு அந்த ஜெபத்துல? பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்ப ஜனங்கள்லாம் ஆமேன்னு சொல்லணும். அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுடைய நியாயம், அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய பங்கை யார் யார் திருடி இருக்கிறார்களோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆமேன். இன்னுமாக நீங்கள் அதை நிறைய நியாயப்பிரமாணத்துல சொல்லியிருக்கு. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. எது பக்தி? உன் கண் முன்னால இருக்கிற விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறது. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறது இல்ல. விசாரிக்க போறேன் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போவாங்க. அவர்கள் எளிய நிலைமையில இருப்பார்கள், ஏனால் அவர்களுக்கு பணம் கொடுத்து விட்டு வருவார்கள். நமக்கு சர்ச்சில காணிக்க போடுற அளவுலதான் நம்முடைய தான தர்மம் அடங்கி போச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, மாத சம்பளத்தை வாங்கிட்டு வர்றீங்க. இதுல சில ஏழைகளுக்கு பங்கு இருக்கு. கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். இந்த கொரோனா பீரியட்ல நிறைய நம்முடைய கிறிஸ்தவர்கள் நல்ல தான தர்மம் பண்ணினாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு வாழுவோமா வாழ மாட்டோமுங்கிற சந்தேகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எல்லா பயம் விட்டு போச்சு, குளிர் விட்டு போச்சு. மீண்டுமாக இன்னொரு 100 வருஷம் 200 வருஷம் வாழுவோம்னு சொத்து சேர்க்கிற மூடு வந்துச்சு. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பி கேர்ஃபுல். நீ எச்சரிக்கையாய். மற்றவர்களுக்குரிய பங்கு உங்ககிட்ட இருக்கக்கூடாது. உனக்கு வந்திருக்கிற வருமானத்துல மற்றவர்களுக்கு பங்கு உண்டு. நீங்க உபாகமம் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை பாருங்கள். உபாகமம் 14:29. லேவியனுக்கு உன்னோட பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையில் எல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவனுக்கு, லேவியனுக்கு அன்னைக்கு அந்த கோத்திர பங்குகள் அவனுக்கு கொடுக்கல. அப்ப அவனுக்கும் இன்னொரு கூட்டம் இருக்குது, அவங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. பரதேசிகள், திக்கற்றவர்கள், விதவைகள். இந்த 4 விதமான கூட்டத்தாருக்கு நீ உணவு கொடுத்து ஆதரிப்பாயானால் கர்த்தர் உன் கையின் பிரயாசத்தில் எல்லாம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன்? இவனுக்கு கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு போய் சேரும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இவனுக்கு கொடுத்த சில குடும்பங்கள் பாருங்க, அவருடைய மூதாதையர்கள் நல்ல தான தர்மம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி மக்கதோனிய திருச்சபை மக்களை போல கொடுத்திருப்பார்கள். அதனால அந்த சந்ததி எனக்கு ஆசீர்வாதமா இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஏழைகளுடைய பங்கு உங்களிடத்துல இருக்கக்கூடாது. இருதயம் சொல்லும், ஒருத்தனுக்கு கூடாது. ஐயா, நீ ஒரு லோபியாக கஞ்சனா இருந்து சேரு. இன்னைக்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் கணக்கு பார்ப்பான். ஐயா, பல லட்சம் கையில மாசம் வாங்குவான். ஊழியத்துக்கு 500 ரூபாய் காணி கொடுத்து, அவனுக்கு பெரியதா இருக்கும். அப்படி 500 ரூபாய் கொடுக்கும்போது அது இந்த வசூல் பண்ற அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் அல்லது அந்த மிஷினரி ஸ்தாபனத்தினுடைய அந்த ஒரு காணிக்க கலெக்ட் பண்ற மனுஷன் போய் நின்னானா, கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். 500 ரூபாய் கையை விட்டு போகுதேன்னு. நீ இப்போ உன் உயிர் போச்சுன்னா எங்க போவ? உனக்கு ஒரு உனக்கு ஒரு சரீரத்துல பலவீனம் வந்து இன்னைக்கு டாக்டர்கிட்ட தூக்கிக்கிட்டு ஓடினா சில நோய்க்கெல்லாம் முதல் ஊசியா 40,000 ரூபான்னு சொல்றாங்களே. ஐயா, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உன் வருமானத்திலே ஏழைகளுக்குரிய பங்கு உண்டு, கைவிடப்பட்டவர்களுக்குரிய பங்கு உண்டு, ஊழியத்துக்குரிய பங்கு உண்டு. பரதேசினா அது மிஷினரி. இன்னைக்கு தேசாந்திரியாக தெலுகிறார்களே,
அப்படிப்பட்ட மக்கள், அவர்களுக்கு உறவுகள் அந்த இடத்துல கிடையாது, உதவியாளர்கள் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆறாவதாக பாருங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனங்கள். நீதிமொழிகள் 23, 13, 14. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. நிறைய டிஃப்ரெண்டா டீச் பண்ற, ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இங்க ஒரு இருதயம் இருக்குது. அந்த இருதயம் என்ன சொல்லுது? நான் என் பிள்ளைய நேசிக்கிறேன், நான் என் பிள்ளைய அடிக்க மாட்டேன். இது அந்த காலத்துல நினைச்சிருக்காங்க. இப்போ இந்த அன்பு, இந்த போலி அன்பு எங்க வந்துச்சுன்னா வெளிநாட்டுல வந்துச்சு. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டிலேயே வந்துச்சு, இந்தியாவுக்குள்ள வந்துட்டு. இந்த யாரும் அவருடைய பிள்ளைகளை அடிப்பார்கள். ஏனால் பிள்ளைகள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னா பெற்றோருக்கு தான் தண்டாங்க. அது ஸ்கூல்கள்ல கொண்டு சொன்னாங்க, இப்போ இங்கேயும் வந்துச்சு. ஆனா நல்லா கவனிக்கணும், அந்த தண்டனை அன்பினால வரணும். பிள்ளைய நம்ம பெற்றுட்டோங்கிறதுக்காக பிள்ளை அடிக்க முடியாது. அந்த பிள்ளை ஒரு தவறு செய்யும் பொழுது அதை திருத்துவதற்காக ஒரு சிகிச்சையை கொடுத்துட்டாங்க. அததான் எபிரேய நிருப ஆக்கியோன் எப்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளை சிக்ஷிக்கிறார் என்பது ரொம்ப அழகா சொல்றாரு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். 5, 7, 8, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. 7வது வசனம், நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய், நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறனால்தான். அதனால்தான் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அடி விழத்தான் செய்யும். ஏன்னா உன்னை பரலோகத்துக்கு தேர்ந்தெடுத்துட்டாரு. பாவம் உன்னை அண்ட விட மாட்டாரு, பிசாசு உன்னை அண்ட விட மாட்டாரு. நீயா தவறுதலா போய் அந்த பிசாசு தோல் மேல கை போட போனாலும் அவரை அடிச்சு கொண்டு வந்துருவார். அவர் உன்னை புத்திரராக எண்ணி நடத்துகிறபடினாலே உன்னை சிக்ஷிக்கிறார். தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? ரொம்ப அழகா இருக்குது. 8வது வசனத்தை பாருங்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்களே. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை அடிக்காததுனால என்ன நடந்து போச்சு? பிள்ளைகள்லாம் வேசி பிள்ளைகளா மாறிட்டு. சின்ன பிள்ளை வாத்தியார் அடிச்சிருது, 7th படிக்கிற பையன் வாத்தியார் அடிச்சுட்டாங்கிறாங்க. 9th படிக்கிற பொண்ணும் 10th படிக்கிற பையனும் ஓடிடுறான். ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கலையே, பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீது பயம் இல்லையே. 10வது வசனத்தை பாருங்க. 10வது வசனத்தின் பின்பகுதியை வாசிக்கிறேன். எபிரேயர் 12:10. இவரோ நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சிக்ஷிக்கிறார். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, அந்த பரமபிதா நம்மை சிக்ஷிப்பது போல நம்ம கையில சில குழந்தைகளை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. நீ எனக்காக வளர்த்து கொடுத்துடுன்னு கொடுத்திருக்கிறாரு. எப்படி பிள்ளைய வளர்க்கிறோம்? கிறிஸ்தவ பெற்றோர் எப்படி வளர்க்குறீங்க? முதல்ல பிள்ளைக்கு நீங்க ரோல் மாடலா இருக்கணும். நீ பொய் பேசினா உன் பிள்ளை பொய் பேசும், நீ திருடுனா உன் பிள்ளை திருடும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உங்க அர்த்தம் தான் அது. நீங்கள் முன்மாதிரியாக இருந்து நீங்கள் நேர்மையை விரும்புகிற வாழ்க்கை வாழ்ந்து அந்த நேர்மைக்குள் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக சிக்ஷிப்பீர்களே. ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த உணர்வு வரணும், நான் நன்றாக வாழுவதற்காக என் தகப்பன் என்னை சிக்ஷிக்கிறார், நான் நன்கு ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக என் பெற்றோர் என்னை சிக்ஷிக்கிறார்கள். இந்த உணர்வை கொடுக்கணும். எனக்கு அருமையான என்னுடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நீனும் சிற்றின்பத்தில் ஆசையா இருக்கிற, உன் இருதயம் அதைத்தான் வாங்கிக்குது. உன் பிள்ளைய குறித்து உனக்கு எந்த கவலையும் கிடையாது. உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும், என் பிள்ளைகள் ஏன் அடிக்கணும்? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சிக்ஷியாது இருந்தால் அது வேசியின் பிள்ளைகளாக மாறி போகும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரரு, கமாலியரின் பாதத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொண்டவர். இப்போ அவருடைய மாம்சத்துல ஒரு முள் இருக்குது, ஒரு பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை கர்த்தர் எடுக்கல. இவர் எவ்வளவு கெஞ்சி பார்த்தாரு, கர்த்தர் அந்த பலவீனத்தை அவர்கிட்ட இருந்து நீக்கல. உன் பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்குன்னு சொல்லி முடிச்சிட்டார். இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க,
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நான் தப்பு செய்துவிடக் கூடாது என்பதற்காக அது என்னை ஒழுங்குபடுத்துகிறதாக இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பயங்கரமான இந்த உலகத்துல குட்டி பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருக்கிற பெற்றோர் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு உத்தரவாதி. நான் அன்பு செலுத்துகிறேன், என் இருதயம் என் பிள்ளைகளின் மீது அன்பிலே பொங்கி வழிகிறது என்று நினைப்பீர்களே, ஆனால் நீ உன் பிள்ளைகளை அழித்துக் கொண்டிருக்கிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நம்முடைய இருதயம் கர்த்தரால் வழிநடத்தப்படும்னா கர்த்தரை மாதிரி சிந்திப்போம். நம்முடைய இருதயம் பிசாசனால வழி நடத்தப்படுது. அது சொல்லுது, பிசாசு சொல்லுது, ஒன்ன நான் நரகத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், உன் பிள்ளைய நரகத்துக்கு வழி நடத்துற பொறுப்பை உனக்கே கொடுக்கிறேன்னு சொல்லுது. இது உன் காதுல விழலையா? எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, ஆதி நாட்கள்ல நம்முடைய பெற்றோர்கள் சில வீடுகள்ல காலையிலே வசனம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சாதான் சாப்பாடு. சண்டே பாரம்பரிய திருச்சபைகள்ல அந்த ஜபம் இருக்கும், சுருக்க ஜபம், அதை மனப்பாடம் பண்ணி சொல்லணும், சொன்னாதான் சாப்பாடு. இல்ல சில வீடுகள்ல ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண சாப்பாடு. எப்படியாவது நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்குள்ள வளர்க்கணும்னு அவங்க நல்ல முயற்சி பண்ணாங்க. இப்ப எல்லாம் மாறி போச்சு. பைபிளை தவிர மற்ற எல்லா காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் நரகத்துக்கு ஆயத்தமாக இருப்பது போல நம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும்படியாக நம்முடைய இருதயத்தை பிசாசானவன் ஆண்டு கொண்டிருக்கிறான். ஏழாவதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்களை பாருங்கள். நீதிமொழிகள் 23, 17, 18. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாது, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இங்க பாருங்க, நம்மை அறியாம நமக்கு மற்றவர்கள் மீது பொறாமை. நீங்க எரேமியா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க, அதனுடைய பின்பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தாவே, ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன. சில நேரத்துல நமக்கே சோர்ந்துருது. நான் நல்லா ஒழுங்கா இருக்கிறேன், ஒழுங்கா ஜெபிக்கிறேன், ஒழுங்கா காணிக்க கொடுக்கிறேன், ஆண்டோடைய பிள்ளையா வாழ்றேன், எனக்கு ரொம்ப போராட்டங்கள். ஆனால் ஆகாதவர்கள், ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது, அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க சுகித்து இருக்கிறாங்க, அவர்கள் செய்கிற காரியம் எல்லாம் அவர்களுக்கு வாய்க்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் உலக பார்வையிலே முடிவு செய்து விடாது. நாளைக்கு இந்த உலகத்துல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற காரியத்தை தான் நீங்க பாக்குறீங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய பரிபூர்ண வாழ்க்கையையும் கர்த்தர் எழுந்து வைத்திருக்கிறார். உன்னை அவர் ஒரு வித்தியாசமான கோணத்திலே நடத்தி செல்வது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அதுதான். இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த இடங்களில் போனா இவன் வழிவிலகி விடுவானோ என்று சொல்லி உன்னை அவர் தன் இருதயத்துக்குள் இருந்து, உன்னுடைய இருதயத்துக்குள் இருந்து வழி நடத்துகிறார். ஆனால் மற்றவர்கள் இந்த உலகத்துல சில ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசை பின்பற்றுகிறவர்கள், பிசாசானவர் அவர்களை இயக்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தெரியும், நான் பாதாளத்துக்கு அவர்களை வழி நடத்துகிறேன். ஆகையினால இங்க சில இச்சைக்குரிய காரியங்களை கொடுத்து அவங்கள நல்லா அனுபவிக்க விட்டு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆகவே உங்களுடைய கண்களிலே நீங்கள் பாவிகளை பார்த்து அவர்கள் வாழ்ந்து சுயித்திருக்கிறது என்ன என்று சொல்லி பொறாமைப்படாது. அதனால்தான் சொல்றேன், நம்முடைய இருதயம் யாருடைய ஆளுகையின் கீழ் இருக்கிறது? ஒருவேளை அது பிசாசினுடைய ஆளுகையின் கீழே இருக்குமே, ஆனால் நம்முடைய சிந்தனைகளும் இந்த பிசாசினுடைய சிந்தனை தான் நமக்குள்ள வரும். ஆனால் அது தேவனுடைய ஆளுகையின் கீழே இருக்குமே, ஆனால் நம்முடைய பார்வையே மாறி போகும். நீங்கள் எரேமியா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். எரேமியா 12:2, அதுல கடைசி வரியை வாசிக்கிறேன். நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமும் அவர்கள் உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமுமாயிருக்கிறேன். சிலருக்கு எப்படின்னா, வாயில ஆண்டவர் எவ்வளவு பேசுவாங்க, ஆனால் அவருடைய இருதயத்துக்கு கர்த்தர் தூரமா இருப்பார். 3வது வசனத்தை பாருங்க, அதனுடைய ஒரு வரியை வாசிக்கிறேன். 2வது வரி, என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டது என்று சோதித்து அறிகிறேன். எரேமியா சொல்றாரு, எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீர் அவர்கள் உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறீர், என் இருதயம் எப்படிப்பட்டது என்று உமக்கு தெரியும்.
எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இருதயத்தை நாம் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் சோதித்து அறிந்து கொண்டிருக்கிறார். இருதயம் கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருக்குமே, ஆனால் யாருடைய சொத்தை பார்த்து உனக்கு பொறாமை வராது, யாருடைய மகிழ்ச்சியை பார்த்து உனக்கு ஏக்கம் வராது. ஏனென்று சொன்னால் எதுவும் இங்கு நிரந்தரம் கிடையாது. ஐயா, பெரும்படும் பணக்காரர்கள் பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த கொரோனா நாட்கள்ல தங்களுடைய ஆயுசை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை, தங்களுடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. ஆனால் பல வியாதிகளிலே பாதிக்கப்பட்டிருந்தவர்கள், சுகர் இருந்தா கொரோனால தப்பிக்க முடியாது, நாங்க சுகர் இருந்தது, பிபி இருந்தது, லிவர் ப்ராப்ளம் இருந்தது, கொரோனாவும் வந்தது, ஆனா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானித்திருக்கிறார். ஆகையினால்தான் அப்படிப்பட்ட கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பொறுப்பெடுக்கணும். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் 21ஆம் வசனத்தை பாருங்கள். மதுபான பிரியரையும் மாம்ச பெருதீனிக்காரரையும் சேராது, குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள், தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாவத்து மீது உனக்கு ஒரு நாட்டம் வந்துடக்கூடாது. இன்னைக்கு நீங்க பட்டணங்களிலே பார்ப்பீர்களே, ஆனால் இங்க இருந்து சாப்ட்வேருக்கு என் பிள்ளை வேலைக்கு போயிருக்குன்னு சொல்றீங்களே, அந்த பிள்ளைகள், நான் ஆண்களை சொல்லவில்லை, ஆண்களுக்கு மெஜாரிட்டி குடிக்கிறாங்க, இன்னைக்கு பெண்களும் குடிகாரர்களாக மாறி போனார்கள். நம்முடைய தமிழ்நாட்டுல அது ஃபேஷன் ஆயிடுச்சு. அவங்களாம் ஆண்டவரை அறியாதவங்களான்னா, நல்ல ஆண்டவரை வந்து அவங்க எப்படின்னா மூளையில் அறிஞ்சிருக்கிற குடும்பங்கள், இருதயத்தில் அறிஞ்சிருந்தா குடிக்க மாட்டான், அது மூளையில் அறிஞ்சிருக்க குடும்பங்கள், அது ஒரு ஃபேஷன். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, இந்த இருதயம் சொல்லுது உலகத்தை தகாத விதமா அனுபவி. இங்க பாருங்க, இந்த மதுபான பிரியர், இப்ப வந்து யாரையும் குடிகாரன்னு சொல்லக்கூடாதான், மது பிரியர்னு சொல்லணுமா. இது இப்போ தமிழ்ல வந்து அது ஒரு பெரிய ஒரு புதிய ஒரு வார்த்தை கண்டுபிடிப்பா அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா நம்முடைய வேதாமத்தில் அது அப்பவுமே வந்திருக்கு, மதுபான பிரியர்னு அழகா டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. மதுவுக்கு அடிமைகள். அடுத்தாப்புல பாருங்க, மாம்ச பெருந்தீனிக்காரர், சாப்பாட்டுக்கு அடிமை. அங்க குடிக்கிறான், பிறகு வந்து ஆர்டர் கொடுத்து சாப்பிடுறான், குடிக்காதவனும் ஆர்டர் கொடுத்து வெரைட்டியே சாப்பிடுறான். பாருங்க, அடுத்த 2வது வசனத்துல பாருங்க, தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். தூக்கத்துக்கு அடிமை, சாப்பிடணும், மதுபானத்தை அருந்தணும், தூங்கணும். இது எது சொல்லுதுன்னா, இருதயம் சொல்லுது, டேய் நீ சந்தோஷமா அனுபவி அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள இருப்பாரே, யாரால் நீ எதை சாப்பிடணுங்கிறத அவர் தீர்மானிப்பார். எது உன் சரீரத்துக்கு கெடுதல் என்று சொல்லி அவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார். அவர் எப்போ தூங்கணும்னு சொல்லுவார். உன் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை கண்டு சந்தோஷப்படுகிற தேவாதி தேவன் உனக்குள் இருந்து ஆளுகை செய்வாரானால் அது உன்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், அது உனக்கும் ஆசீர்வாதம். ஆகையினால் தான் இங்கே சாலமோன் ஞானி சொல்லுகிறார், உன் இருதயத்தை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29 முதல் 31 வசனங்களை பாருங்கள். மதுபானத்தினால் வருகிற பேரழிவு சொல்லப்பட்டிருக்கு, அதே அதிகாரம், நீதிமொழி 23, 29 31 வரைக்கும். அதை நான் வாசிக்கல, நேரம் ஆகும். நீதிமொழிகள் 21:17 பாருங்க. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயையும் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவான் ஆவதில்லை. சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான், மதுபானத்தையும் எண்ணெயும், எண்ணெய்னா என்ன அப்படின்னா அந்த அர்த்தம் ரொம்ப காஸ்ட்லி, அப்படி அது வந்து தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள். ஆகவே வெளி அலங்காரத்துக்காகவும் உன் சரீர மயக்கத்துக்காகவும் எடுக்கிற முயற்சிகள் உன்னுடைய முன்னேற்றத்தை கெடுக்கும். கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். 9வதாக பாருங்கள், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 27, 28ஆம் வசனங்கள். வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு, அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மனுஷருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த இருதயம் ரொம்ப மிக மோசமானது. அந்த இருதயம் சொல்லுது, உனக்குள்ள ஒரு இச்சையை உருவாக்குது, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆகையினால்தான் கர்த்தர் மறைப்பிரசங்கத்துல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று.
அப்போ உன் இருதயத்துக்குள்ள இந்த பாவம் ஏன் உருவாகுதுன்னா உன் இருதயம் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள இருக்குது. இங்க சாலமோன் ஞானி எச்சரிக்கிறார், அந்த நீ பார்க்கிறாய இச்சையோடு அவள் ஆழமான படுகுழி, நீ அவளுக்குள்ள போயிட்டீன்னா நீ அந்த குழிக்குள்ள விழுந்துருவா. இன்னும் அடுத்த வரிய பாருங்க, அவள் இடுக்கமான கிணறு, நீ அதுக்குள்ள வெளியே வர முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த பாவத்திலே விழுந்து ஜனங்கள் தத்தளிக்கிறார். கையில செல்போனை வச்சுட்டு வயசானவனும் அசிங்க காட்சியை பார்த்துட்டு இருக்கிறான். அடுத்த வீட்டுல நடந்த அசிங்க செய்திகளை கேட்கறதுல அத்தனை இன்ட்ரெஸ்ட். பரிசுத்தம் பரிசுத்தம் என்று பேசுகிறோமே, இன்னைக்கு மதுபானம் பண்ணுகிற போதகர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இச்சையிலே விழுந்து போன போதகர்கள் இருக்கிறார். ஆனாலும் தைரியமா போய் ஃபுல்ஃபீட்ல நிக்கிறாங்களே, அந்த இருதயத்தை சாத்தான் ஆளுகை செய்யறான். நீ நில்லு, நீ எது வேணாலும் சொல்லு, நீ ஏன் கூட வாழ போகிறவன். அருமையாக நமக்கு சாலமோன் ஞானி எச்சரிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நீதிமொழிகள் 23:26, என் மகனே உன் இருதயத்தை எனக்குத்தான், உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. நீ ஆண்டவர்ட்ட இருதயத்தை கொடு. நீ உனக்கு உலகத்துல உனக்கு இத்தனை பாவங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் தினசரி உனக்கு வந்து போய் கொண்டிருக்கிற. நீ பரிசுத்தமாக வாழ வேண்டுமே ஆனால் உன் இருதயத்துக்குள்ள தேவாதி தேவன் ஆளுகை செய்யணும். ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரத்தை வெளிப்படுத்தல் நீங்க 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்க. அங்க லவோதிக்கேய திருச்சபைக்கு எழுதின அந்த லவோதிக்கேய திருச்சபைக்கு அந்த தூதன் சொன்ன ஒரு காரியத்தை பாருங்கள். இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். கர்த்தர் உன் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். இங்கே போஜனம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஐக்கியத்தை குறிக்கிறது. நாமும் அவரோடு போஜனம் பண்ணுவோம், அவரும் நம்மோடு போஜனம் பண்ணுவார். இந்த ஐக்கியம் தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஒரு மத ரீதியான வாழ்க்கை வாழுவோமே ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள் இருந்து ஆளுகை செய்கிற அந்த சாத்தானினுடைய ராஜ்யத்திலிருந்து தப்ப முடியாது. ஆனால் என் இருதயமே ஆலயம், என் இருதயத்துக்குள்ள தேவன் தங்கி இருக்கணும்னு யார் யார் விரும்புகிறீர்களோ அந்த இருதயத்துக்குள் கர்த்தர் வந்து ஆளுகை செய்வார். உன்னுடைய முழு பொறுப்பையும் அவர் எடுத்துக்கொள்வார். உன்னை பொறுப்பெடுக்காம உன் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வர முடியாது. உன்னை ஆளுகை செய்யாமல் கர்த்தர் உன் குடும்பத்துக்குள்ள வர முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளையே, சமாதானமாக வாழ இருதயத்தை இயேசு ஆளுகை செய்யட்டும். நீ நித்திய காலமாக வாழ்வதற்கு உன் இருதயத்தை இயேசு ஆளுகை செய்யட்டும். உன் இருதயத்தை இறைவனிடம் ஒப்பு கொடுத்து விடு. கர்த்தர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த உலகத்தில் மாத்திரமல்ல, நித்தியத்திலும் நீ அவரோடு வாழ்வாய். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். என் அன்பு தகப்பனே, எங்களை சுற்றிலும் பாவம் செய்வதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எங்கள் புத்தி கெட்டாத வாய்ப்புகள் தினசரி எங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது. நாங்கள் மனிதர்களோடு தானே பழகுகிறோம், நன்கு தெரிந்தவர்களோடு தானே பழகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு இடத்திலும் சாத்தான் வஞ்சகமாக எங்களை தோல்விக்குள்ளாக வழி நடத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிற இடங்களை இனம் கண்டு கொள்வதற்கு நீர் எங்கள் இருதயத்தில் வந்து ஆளுகை செய்யும். நீ அந்த இடத்துக்கு போகாதன்னு கற்றுத் தருவீர்களே, அந்த இடத்துல உனக்கு ஆபத்து இருக்கிறது என்று கற்றுத் தருவீர்களே, நான் விழுந்து போகக்கூடிய இடங்களை எனக்கு நீர் அடையாளம் காண்பித்து என்னை அந்த இடத்துக்கு போகாமல் பாதுகாத்துக் கொள்வீர்களே. எங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க வந்து ஆளுகை செய்யணும். எனக்கு இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் அன்பு கர்த்தர் பேசுவீராக. எல்லாரும் ஆண்டவரே உம்மோடு வாழ்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், உம்முடைய பிள்ளைகள். கர்த்தர் இன்றைக்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆவிக்குரிய ரகசியத்துக்காக நன்றி சுவாமி. இருதயத்தை இன்றைக்கு இரவிலே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிற கிருபையினால் அவர்களை நிரப்பும். ஆண்டவரே, அருமையான டிஎல்சி ஈரோடு திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறேன். பல வருஷங்களாக இந்த ஆன்லைன் ஆராதனை நடத்துவதற்கு அவர்களை நீர் தூண்டி அவர்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறபடினாலே நன்றி ராஜா. அருமையான போதகர் ஐயா கேப்ரியல் ஐயா, அருமையான அம்மா பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். திருச்சபையினுடைய நிர்வாகிகள் குடும்பங்களுக்காக, மூப்பர்களுக்காக, இந்த நிகழ்ச்சியை பொறுப்படுத்தி நடத்துகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே இதை யூடியூப்ல
ரெக்கார்ட் பண்ணி போடுகிற அன்பு தம்பி ஷிபிக்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம் பிரசன்னம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்துல பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீரா. தேவ ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.